மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று மகிழ்ச்சியாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. நூடுல்ஸ் கட்லெட் செய்வது ஈஸிதான், அதில் சீஸும் சேர்த்தால் என்ன கேட்கக்கூடாதுங்க. சீஸி நூடுல்ஸ் கட்லெட் எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்த்துக்கங்க. அதே மாதிரி செய்யுங்க, ஆனந்தமாக சாப்பிடுங்க. பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ஒரு டிஷ். இது சீஸி நூடுல்ஸ் கட்லெட். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த நூடுல்ஸ் 1 கப், துருவிய சீஸ் அரை கப், பிரெட் கிரம்ஸ் 1 கப், ஸ்வீட் சோளம் வேக வைத்தது அரை கப், தக்காளி சாஸ் அரை கப், வெங்காயத்தாள் வெங்காயம் 2 மேஜைக்கரண்டி, வெங்காயத்தாள் 1/4 கப், மைதா மாவு 2 மேஜைக்கரண்டி, பூண்டு பச்சை மிளகாய் விழுது 1½ மேஜைக்கரண்டி, சோயா சாஸ் 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, சோள மாவு 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல இதுக்கு ஒரு சாஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கணும். இதில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம். எண்ணெய் காஞ்சோன்னு பச்சை மிளகா பூண்டு சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது. இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். இந்த லேசாக வதங்கினோன்னு அதில் தக்காளி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் போட்டு தீயை கம்மியாக வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் சாஸ் மாதிரி கிளறி எடுத்துக்கணும், கொஞ்சம் திக்காக வர வரைக்கும். இதில் கொஞ்சோண்டு உப்பு. சோயா சாஸில் உப்பு இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கெட்டியாயிடுச்சு, திக்காயிடுச்சு. இதை நம்ம எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ், வேக வச்ச நூடுல்ஸ், இது சோளம் வந்து வேக வச்சு இடிச்சிருக்கிற சோளம். டின்ட் கார்ன் வாங்கினீங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு, தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இடிச்சுக்கோங்க. வெங்காயத்தாளோட வெள்ளை பகுதி, வெங்காயத்தாளோட பச்சை அந்த ஸ்டாக்குன்னு வாங்கல அது, பச்சை மிளகா, சீஸ், தேவையான அளவு உப்பு. சீஸில் உப்பு இருக்கிறதுனால உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். மைதா மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் கட்லெட் பண்ணுறதுக்கு. நூடுல்ஸு சீஸ் எல்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பிடிச்சிட்டு கட்லெட் மாதிரி தட்ட போகிறோம். அது நல்லா உருட்டணும், இல்லைன்னா சோளம் கீழே விழுந்துடும். உருட்டிட்டு இப்படி லேசாக இப்படி கட்லெட் மாதிரி தட்டிக்கிட்டு மைதா மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதுல போட்டுட்டு பிரெட் கிரம்ஸில் பெரட்டி எடுத்து இப்போ எல்லா கட்லெட்டையும் நம்ம மைதா மாவு மிக்சரில் முக்கி பிரெட் கிரம்ஸில் உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை பொன்னரமாக வறுத்து எடுத்துருவோம். இப்போ நம்ம மிதமான தீயில் தான் வறுத்துக்கிட்டுருக்கோம். இது வந்து இல்லைன்னா உள்ளார வந்து வேகாது.
இதில் வந்து நம்ம போட்டிருக்க மாவு வந்து கொஞ்சம் வேகணும். மற்றபடிக்கு எல்லா நம்ம போட்டிருக்க வெங்காயம் எல்லாம் வேகிறதுக்கு இந்த மிதமான தீ பெட்ரு. அப்புறம் சோளத்தை இடித்து போட்டிருக்கோம் நம்ம. அது காரணம் வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு. கட்லெட் பிடிக்க போகும்போது சோளம்லாம் வெளியே உதிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சீசி நூடுல் கட்லெட் தயாராகிடுச்சு. இதை வந்து இப்போ இந்த சாஸோடு இப்படி தொட்டுட்டு சாப்பிடணும். சீசி நூடுல்ஸ் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த நூடுல்ஸ் 1 கப், துருவிய சீஸ் அரை கப், பிரெட் கிரம்ஸ் 1 கப், ஸ்வீட் சோளம் வேக வைத்தது அரை கப், தக்காளி சாஸ் அரை கப், வெங்காயத்தாள் வெங்காயம் 2 மேஜைக்கரண்டி, வெங்காயத்தாள் 1/4 கப், மைதா மாவு 2 மேஜைக்கரண்டி, பூண்டு பச்சை மிளகாய் விழுது 1/2 மேஜைக்கரண்டி, சோயா சாஸ் 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, சோள மாவு 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சீசி நூடுல்ஸ் கட்லெட் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சோள மாவுடன் அரை கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். ஒரு கடாயில் 1 தேக்கரண்டி எண்ணெயை சூடாக்கி அதில் பூண்டு பச்சை மிளகாய் விழுதை சேர்த்து அரை நிமிடம் வரை வதக்கவும். வதங்கியதும் அதில் தக்காளி சாஸ், சோயா சாஸ், கலந்த சோளமாவு விழுது, தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலந்து வேக வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் வேக வைத்த நூடுல்ஸ், ஸ்வீட் சோளம், வெங்காயத்தாளின் வெங்காயம், வெங்காயத்தாள், பச்சை மிளகாய், துருவிய சீஸ், உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி கையில் வைத்து தட்டையாக தட்டி மைதா விழுதில் நன்றாக தோய்த்து பிரெட் கிரம்ஸில் நன்றாக பிரட்டிக் கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து சாஸுடன் சேர்த்து சூடாக சாப்பிடவும். சீசி நூடுல்ஸ் கட்லெட் தயார்.